எமதினிய மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது கூம்பு கோன். இதில் மாடல் 2 மாதிரி 2. இந்த கூம்பில் பார்த்தீங்கன்னா ஆரம், உயரம், ரேடியஸ், அந்த ஹைட், அதே மாதிரி பரப்பு, ஏரியா, கன அளவு அல்லது கொள்ளளவு ரெண்டும் ஒரே மாதிரி, வால்யூம்னு பேர். சரி, A:B, C:D. ஆரமாக இருந்தாலும், உயரமாக இருந்தாலும், ரேடியஸாக இருந்தாலும், ஹைட்டாக இருந்தாலும் எல்லாம் வரும். பரப்புக்கு என்ன? A:B:D. A பெருக்கல் C B பெருக்கல் D. அடுத்தது கன அளவுக்கு வந்து A² C B² D. ரொம்ப கரெக்ட் பண்ணலாம். If the ratio of the volumes of two cones is 1:4 and the ratio of the diameters is 4:5, find the ratio of their heights. இரு கூம்புகளின் கனளவுகளின் விகிதம் 1:4, அவற்றின் விட்டங்களின் விகிதம் 4:5 எனில் அவற்றின் உயரங்களின் விகிதம் என்ன? என்ன கொடுத்துருக்காங்க? கனளவு கொடுத்துருக்காங்க, வால்யூம் கொடுத்துருக்காங்க, ரெண்டு கோனுடைய வால்யூம் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் விட்டங்களின் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன ஹைட்டினுடைய ரேஷியோ கேட்குறேன். ஆப்ஷன் ஏ 1:5, ஆப்ஷன் பி 5:4, ஆப்ஷன் சி 5:16, ஆப்ஷன் டி 25:64. வித்தவுட் யூஸிங் தி ஃபார்முலாவை பயன்படுத்தாமல் நாம் இப்போ போட போகிறோம். எப்படி? கன அளவு வால்யூமாக இருந்தால் எப்படி இருக்கணும்? A² C B² D. அப்போ என்ன வால்யூம் என்ன இருக்கோ அது வரணும். வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க? கன அளவு 1:4 வர வேண்டும். கம். சரி, இப்போ நம்ம டேக் த ஆன்சர், விடையை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 1:5. அப்போது 4² அது விட்டத்தை முதல்ல எழுதலாம். விட்டமாக இருந்தாலும் சரி, ஆரமாக இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி. முதல்ல 4² பெருக்கல் இதில் இருக்கிற 1 ஈஸ்ட்டு, அப்புறம் இதில் இருக்கக்கூடிய விட்டத்தில் இருக்கக்கூடிய ரெண்டாவது 5² பெருக்கல் 5. 4² பண்ணால் 16, 16 × 1 16. 5² பண்ணால் 25, 25 × 5 125. அப்போ 16:25. ஆனால் வால்யூம் என்ன வரணும்? 1:4 வரணும். அதனால் 1:4 நாட் கம், வரவில்லை, தவறு, ராங். சரி, ஆப்ஷன் பி எடுத்துங்க, 5:4. அதே 4² × 5 5² × 4. 4²னா 16 பெருக்கல் 5 5²னா 25 பெருக்கல் 4. 16 × 80 100. சைபருக்கு சைபர் கட் பண்ணால் 8:10. திருப்பி இது 2ஆல் கட் பண்ணால் 4:5. ஆனால் என்ன வரணும்? 1:4 வரணும். அப்போது 1:4 நாட் கம், வரவில்லை, தவறு, ராங். சரி, அடுத்தது ஆப்ஷன் சி 5:16. அப்போது 4² × 5 5² அப்போ 4² பண்ணால் 16 பெருக்கல் 5 5² பண்ணால் 25 பெருக்கல் 16. அப்போது என்ன வரும்? 5 16 5 16 5 80 ஈஸ்ட்டு 16 25 6 25. இதெல்லாம் கட் பண்ணால் 1:5 வரும். இதில் என்ன வரணும்? 1:4 வரணும். ஆனால் 1:4 நாட் கம், வரவில்லை, ராங், தவறு. அடுத்தது ஆப்ஷன் பி 25:64. அப்போ 4² × 25 பெருக்கல் 5² × 64. அப்போ என்ன? 25க்கு 16 × 25, அப்புறம் 64 × 25. இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 25 இருக்குது, இங்கேயும் 25 இருக்குது. கட் பண்ணிட்டா 16:4 64. இது திருப்பியும் 2ஆல் வகுத்தா 8:32. திருப்பியும் அதை 8ஆல் வகுத்தா 4:16. திருப்பியும் அதை 2ஆல் வகுத்தா 2:8. திருப்பி அதை 2ஆல் வகுத்தா 1:4. இது டைரெக்டாக இப்போ 16ஆல் கட் பண்ணிவிடுது. 16 16 4 16 64 1:4. அப்போது என்ன போயிட்டா? வால்யூமு 1:4 1:4 வருகிறது. த ஆன்சர் இஸ் கரெக்ட். சரி, அப்போ ஆப்ஷன் இஸ் டி 25:64. Next, if the ratio of the volumes of two cones 2:3 and the ratio of the diameters is 1:2, find the ratio of their heights.
இரு கூம்புகளின் கன அளவுகளின் விகிதம் 2:3 மற்றும் அவற்றின் ஆரங்களின் விகிதம் 1:2 எனில் அவற்றின் உயரங்களின் விகிதம் என்ன? ஆப்ஷன் ஏ 3:8, ஆப்ஷன் பி 8:3, ஆப்ஷன் சி 9:2, ஆப்ஷன் டி 8:1. சரி, என்ன கொடுத்துருக்காங்க? 2 கோன்ஸுடைய வால்யூம், 2 கூம்புகளுடைய கன அளவு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 2 கூம்புகளுடைய டயாமீட்டர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அதாவது விட்டமாக உங்களுக்கு ஆழமாக கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க? அவற்றின் உயரங்கள் கேட்குறாங்க. சரி, கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? அதாவது வித்தவுட் யூசிங் தி டைரக்ட் ஃபார்முலா, ஷார்ட்கட். A square is to C பெருக்கல் into C is to B square into D. அப்போ ஆன்சரில் என்ன வரணும்னா வால்யூம் என்னவோ அது வரணும். கன அளவு 2:3 வர வேண்டும். சரி, இப்போ ஆப்ஷனை டேக் தி ஆன்சர் விடையை எடுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 3:8. அப்போ என்ன ஆர் என்ன கொடுத்துருக்காங்க? 1:2. அப்போ 1 ஸ்கொயர் இன்ட்டு 3 is to 2 ஸ்கொயர் இன்ட்டு 8. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 இன்ட்டு 3, 2 ஸ்கொயர் பண்ணாக்கா 2 4:8. அப்போ 3:32. ஆனால் என்ன வரணும்? 2:3 வரணும். நாட் கம், வரவில்லை. தட் இஸ் ஆன்சர் இஸ் ராங், தவறு. சரி, ஆப்ஷன் பி 8:3. அப்போ அதே 1:2 போடணும். 1 ஸ்கொயர் இன்ட்டு 8 is to 2 ஸ்கொயர் இன்ட்டு 3. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 இன்ட்டு 8, 2 ஸ்கொயர் பண்ணால் 2 4 இன்ட்டு 3, 4 இன்ட்டு 8 is to 12. இதை வந்து எதால் சொல்லுவாங்க? 4ஆல் சொல்லுவாங்க. 4ஆல் சொல்லுவாங்க. 4 2 8, 4 3 12. அப்போ 2:3, 2:3 வருகிறது. வெரி கரெக்ட் ஆன்சர். சரி சரி. அதோட அப்போ சியும் டியும் போட வேண்டிய அவசியம் இல்லை, எதுக்கும் உங்களுக்காக போட்டுருக்காங்க. என்ன? 9:2. அப்போ 1:2 போடுங்க. 1 ஸ்கொயர் இன்ட்டு 9 is to 2 ஸ்கொயர் இன்ட்டு 2. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 இன்ட்டு 9, 2 ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர் வந்து 2 2s are 4, 4 இன்ட்டு 2. அப்போ 9:8. என்ன வரணும்? 2:3 வரணும். இஸ் நாட் கம், வரவில்லை. அது இஸ் ராங், தவறு. அடுத்து டி ஆன்சர் 8:1. அப்போ 1:2 போடணும். 1 ஸ்கொயர் இன்ட்டு 8 is to 2 ஸ்கொயர் இன்ட்டு 1. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 இன்ட்டு 8 is to 2 ஸ்கொயர் பண்ணால் 2 4 இன்ட்டு 1. 8 4 இன்ட்டு 8 is to 4 4 8 is to 4. அப்போ 4ஆல் கட் பண்ணாக்கா 4 2 8 ஒரு 2:1. ஆனால் கணக்கில் என்ன வரணும்? 2:3 வரணும். நாட்டம் வரவில்லை. ஆன்சர் இஸ் ராங். அந்த ஆன்சர் இஸ் பி 8:3 is the answer. If the ratio of the volumes of two cones is 1:1 and the ratio of the diameters is 2:3, find the ratio of their heights. இரு கூம்புகளின் கன அளவுகளின் விகிதம் 1:1 மற்றும் அவற்றின் ஆரங்களின் விகிதம் 2:3 எனில் அவற்றின் உயரங்களின் விகிதம் என்ன? ஆப்ஷன் ஏ 3:2, ஆப்ஷன் பி 2:3, ஆப்ஷன் சி 9:4, ஆப்ஷன் டி 4:9. சரி, வித்தவுட் யூசிங் தி ஃபார்முலாவை பயன்படுத்தாமல் நம்ம பயன்படுத்தலாம். கன அளவுக்கு என்ன? ஏ ஸ்கொயர் இன்ட்டு சி is to பி ஸ்கொயர் இன்ட்டு டி. அப்போது என்ன? வால்யூமை 1:1 கொடுத்துருக்குறாங்க, அது வர வேண்டாம். சரி, டேக் ஆப்ஷனை ஆன்சரை எடுங்க, விடையை எடுங்க. ஆப்ஷன் ஏ 3:2. அப்போ அதை கொண்டு போய் அந்த 2:3 பெருக்கு. 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 is to 3 ஸ்கொயர் இன்ட்டு 2. 2 ஸ்கொயர் பண்ணால் 2 2s are 4 இன்ட்டு 3, 3 ஸ்கொயர் பண்ணால் 3 இன்ட்டு 3 9 இன்ட்டு 2. அப்போது 4 3s are 12 is to 18, 9 2s are 18. சரி, இப்போ இது 2ஆல் கட் பண்ணாக்கா 6 2 12, 9 2 6 is to திருப்பி 3ஆல் கட் பண்ணால் 2 is to. ஆனால் என்ன ஆன்சர் வரணும்? 1:1 வரணும். 1:1 நாட் கம், வரவில்லை. தவறு, ராங். சரி, டேக் தி பி ஆன்சர் 2:3. அதை கொண்டு போய் திருப்பி 2:3 தான் போடும். 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 is to 3 ஸ்கொயர் இன்ட்டு 3. அப்போ என்ன? 4 2 2s are 4 இன்ட்டு 2, திருப்பி is to 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 3 இன்ட்டு 3 9 இன்ட்டு 3. 4 2s are 8 is to 27. அப்போது அதான் ஆன்சர் என்ன வரணும்? வால்யூமு 1:1 வரணும். அப்போது 1:1 நாட் கம், வரவில்லை. தவறு, ராங்.
take the option C. 9 is to 4. 2 is to 3 ல போடணும். 2 square into 9 is to 3 square into 4. 2 square பண்ணா 2 2 are 4 into 9. அதே மாதிரி 3 square பண்ணா 3 3 are 9 into 4. 3 4 9s are 36 is to 9 3s are 9 4s are 36. 36 டிவைட் பண்ணா படிக்கிறது சரி கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீயே போட வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் போட்டுக்கலாம். 4 is to 9, 2 is to 3ல போடணும். 2 square into 4 into 3 square into 9. 2 2 4 into 4 is to 3 square na 3 into 3 9 into 9. 4 4s are 16 is to 81. 1 is to 1 not வரவில்லை, தவறு ராங். அதனால கரெக்ட் ஆன்சர் இஸ் சி, 9 is to 4. Next. If the ratio of the volumes of the two chords is 3 is to 5 and the ratio of the diameters is 1 is to 2, find the ratio of their heights. இரு கூம்புகளின் கனளவுகளின் விகிதம் 3 is to 5, அவற்றின் ஆரங்களின் விகிதம் 1 is to 2. எனில் அவற்றின் உயரங்களின் விகிதம் என்ன? ஆப்ஷன் ஏ 6 is to 5, ஆப்ஷன் பி 12 is to 5, ஆப்ஷன் சி 5 is to 12, ஆப்ஷன் டி 3 is to 10. என்ன கொடுத்துக்கிறாங்க? ரெண்டு கேர்னுடைய வால்யூம் கனளவு கொடுத்துக்கிறாங்க, ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டயாமீட்டருடைய ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க, ஆரங்களுடைய விகிதம் கொடுத்துக்கிறாங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க? உயரங்கள் விகிதம் கேட்குறாங்க. சரி, வித்தவுட் யூஸிங் தி ஃபார்முலா ஷார்ட்கட்டில் போடுறோம். அப்போ என்ன? ஏ ஸ்கொயர் இன்ட்டு சி இஸ் டு பி ஸ்கொயர் இன்ட்டு டி. அப்போ வால்யூம் என்னவோ அது ஆன்சராக வரணும். 3 is to 5 வர வேண்டும். கம் டேக் தி ஆப்ஷன், டேக் ஆன்சர். ஆன்சர் எடுங்க, விடையை எடுங்க. ஃபஸ்ட்டு ஏ 6 is to 5, அதில் 1 is to 2 போடணும். 1 square into 6 is to 2 square into 5. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 into 1, 1 into 6 is to 2 ஸ்கொயர் பண்ணால் 2 2s are 4 into 5. அப்போது 1 6 is 6, 4 5s are 20. அப்போ 6 is to 20. அது ரெண்டால் கட் பண்ணால் 3 2 6 5 2 3 is to 10. ஆனால் என்ன ஆன்சர் வரணும்? 3 is to 5 வரணும். அதனால் 3 is to 5 நாட் கம் வரவில்லை, ராங். சரி, அடுத்தது பி ஆப்ஷன் எடுக்கும். 12 is to 5, அதான் 1 is to 2ல் போடணும். 1 square into 12 is to 2 square into 5. தட் இஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 into 1 1 into 12 is to 2 ஸ்கொயர் பண்ணால் 2 2s are 4 into 5. அப்போ ஓவர் 12 12 is to 4 5 20. இது ரெண்டையும் இப்போ ரெண்டால் கட் பண்ணலாம். ரெண்டால் கட் பண்ணால் 6 2 12 5 2 20. அப்போ 6 is to 10. திருப்பி ரெண்டால் கட் பண்ணால் 3 2 6 2 10. இப்போ 3 is to 5. 3 is to 5 வருகிறது. தட் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் இஸ் கரெக்ட். அப்போ சிடியும் எக்ஸாமில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இப்போ உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்ணி காட்டிருக்கேன். 5 is to 12 சி. அப்போ என்ன வரும்? 1 square is to 2ல் போட்டால் 1 square into 5 is to 2 square into 12. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 பெருக்கல் 5, 2 ஸ்கொயர் பண்ணால் 2 2s are 4 4 பெருக்கல் 12. 5 ஓரஞ்சு 5 4 12 48. 4 5 is to 48. ஆனால் என்ன வரணும்? 3 is to 5 வரணும். 3 is to 5 நாட் கம் வரவில்லை. ஆன்சர் இஸ் ராங், தவறு. அடுத்த ஆப்ஷன் டி 3 is to 10. அதை கொண்டு போய் 1 is to 2ல் போடணும். 1 square into 3 is to 2 square into 10. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 into 3 is to 2 ஸ்கொயர் பண்ணால் 2 2s are 4 into 10. அப்போ ஓவர் 3 is 5 40. 3 is to 40 வருது. ஆனால் ஆன்சர் என்ன வரணும்? 3 is to 5 வரணும். 3 is to 5 நாட் கம் வரவில்லை, தவறு, ராங் ஆன்சர். அப்போ ஆன்சர் இஸ் பி இஸ் தி ஆன்சர். 12 is to 5. If the ratio of the volumes of the two chords is 4 is to 9
and the ratio of the diameters is 2:3. Find the ratio of their heights. இரு கூம்புகளின் கனஅளவுகளின் விகிதம் 4:9 மற்றும் அவற்றின் ஆரங்களின் விகிதம் 1:2:3 எனில் அவற்றின் உயரங்களின் விகிதம் என்ன? ஆப்ஷன் ஏ 1:1, ஆப்ஷன் பி 2:3, ஆப்ஷன் சி 3:2, ஆப்ஷன் டி 3:10. சரி, என்ன கொடுத்துருக்குறாங்க? 2 கோளினுடைய வால்யூம், 2 கூம்புகளுடைய கனஅளவு விகிதம் கொடுத்துருக்குறாங்க, ரேஷியோ கொடுத்துருக்காங்க. டயாமீட்டருடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அதாவது ஆரங்களின் விகிதம் கொடுத்துருக்குறாங்க. என்ன கேட்குறாங்க? உயரங்களின் விகிதம் கேட்குறாங்க. அப்போது வித்தவுட் யூஸிங் தி ஃபார்முலா we can use shortcut. என்ன? a square into c is to b square into d. இப்போ வால்யூம் எவ்வளோ வருதோ அதான் ஆன்சராக வரணும். 4:9 வர வேண்டும் காம்ஸ். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, டேக் த ஆப்ஷன், ஆன்சர் எடுங்க, விடையை எடுங்க, அதில் இருந்து நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன? ஏ 1:1. அப்போது எதில் போடணும்? அந்த டயாமீட்டர் ஆரத்தில் கொண்டே போடணும். 2:3. அப்போது 2:3னா 2 square into 1 is to 3 square into 1. 2 2s are 4 into 1, 3 3s are 9. அப்போது 9 into 1. அப்போது 4 1 is 4, 9 1 is 9, 4:9. அப்போது ஃபஸ்ட்லேயே ஆன்சர் வந்துச்சு, 4:9 வருது. இப்போ வருகிறது கரெக்ட் ஆன்சர். இப்போ மீதி 3 போட வேண்டிய அவசியமே இல்லை, இருந்தாலும் போட்டு காட்டும். பி ஆன்சர் என்ன? 2:3. அது எதை போடணும்? திருப்பி 2:3லே போடணும். 2 square into 2 is to 3 square into 3. 2 2s are 4 is into 2. 3 square 3 3s are 9 into 3. 4 2s are 8 is to 27. அப்போது 8 is to 27 வருது. ஆனால் இதில் வந்து என்ன இருக்குது? 4:9 வரணும். 4:9 வரவில்லை. வரவில்லை. ஆன்சர் இஸ் ராங், தவறு. சி ஆப்ஷன் 3:2. அதாவது 2:3ல் போகும். 2 square into 3 is to 3 square into 2. 2 square is 2 2s are 4 into 3 is to 3 3s are 9 into 2. 4 3s are 12 is to 9 into 2 18. இது 2ஆல் கட் பண்ணலாம். அப்போ 6 2 12, 9 2 18, 6:9. திருப்பி 3ஆல் கட் பண்ண 2:3. ஆனால் நமக்கு என்ன ஆன்சர் வரணும்? 4:9 வரணும். 4:9 நாட் கம், வரவில்லை. அப்போ ஆன்சர் இஸ் ராங், தவறு. பி ஆப்ஷன் 3:10. அதான் 2:3ல் போகணும். 2 square into 3 is to 3 square into 10. 2 2s are 4 into 3. 3 square வந்து 3 3s are 9 into 10. அப்போது 4 3s are 12 is to 9 3s are 90. இந்த 2ஆல் கட் பண்ண 6 2 12 is to 45. திருப்பி இதை 3ஆல் கட் பண்ண 2 3 6 15 3 45, 2 is to 15. ஆனால் என்ன வரணும் ஆன்சர்? 4:9 வரணும். 4:9 நாட் கம், தட் இஸ் வரவில்லை, ராங் ஆன்சர். அப்போ டோட்டலாக ஏ இஸ் தி ஆன்சர். 1:1 இஸ் தி ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அதில் ஆல் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். அதோடு மட்டும் அல்லாமல் உங்களால் முடிந்த பண உதவியை செய்யவும். மேலும் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய ஆப் லிங்க் கொடுத்துருக்குறோம். அந்த ஆப் லிங்கை டவுன்லோட் செய்து ஸ்டடி மெட்டீரியல், ரிகார்டட் கிளாஸ் போன்றவற்றை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, தேங்க்ஸ், வணக்கம்.